அவர் இருக்கக்குள்ள அவர் என்னன்னு சொன்னா அவர் செத்தத்தை பிறகு பிள்ளையில வச்சுட்டு வீட்டோட அந்த செய்யணும் தான் அவர் ஆசைப்பட்டு கட்டுனவரு. என்ன வேலைக்கு போய் என்ன வாங்கணும் தம்பி ஆசை? என்ஜினியரா? அப்பா எங்க கூட எங்க பிறந்தநாளுக்கு என்ன கட்டுனீங்க? டைம்ல நான் இருந்தது கஷ்டத்தை நினைச்சு கத்துனா வந்து கண்ணை துறைச்சிட்டு சொல்லுவாரு, அம்மா கத்தாதங்கம்மா நான் இருக்கேன் பெருத்த உங்களை பாப்ப. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு எம்என்எஃப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் தேத்தாத்தீவில் நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த தேத்தாத்தீவில் இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்த வந்திருக்கோம். நாங்கள் வீடு ஒன்று கட்டி திறப்புகளை செய்கிறதுக்காக வேண்டி கண்ணனங்களூடாக பக்கத்தில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்காவை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் நாங்கள். அதோட இந்த அக்கா வந்து எங்களை வந்து டவுனுக்குள்ளே இருந்து, அதாவது மெயினில் இருந்து அழைச்சிட்டு வந்தாங்க. உள்ளுக்குள்ளே வரும்போது நாங்கள் அப்படியே அந்த குட்டி தம்பியோடைய கதைச்சி வந்தனால் எனக்கு என்ன சொல்றது, இந்த கதைச்சிட்டு வந்தேன் தம்பி போனதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் நாங்கள் இடத்துல நின்றுனாங்க. உண்மையில ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா அந்த சின்ன தம்பி ஒரு ஆள் அப்படி கதைக்கிறான். அப்பா இல்லை, அப்பா வந்து எங்கிட்ட சாமிகிட்ட போயிட்டாரு. கேட்கறதுக்கு எல்லாமே வந்து டக் டக்குன்னு அந்த கூச்ச சுபாவம் இல்லாமல் குயிக்காக வந்து பதில்களை சொல்லியிருந்தேன். உண்மையிலே ஒரு மாதிரியா இருக்குது. அந்த வீடியோ நாங்கள் அப்படி அட் பண்ணி கொள்றோம், அப்படியே பார்த்துட்டு வாங்க. தேத்தாத்தீவில் காளியம்மன் கோயிலுக்கு முன்னால அக்கா வந்து நாங்கள் அப்படியே கூட்டிட்டு போய் கொண்டிருக்கோம். அந்த அக்கா வந்து வழிகாட்டி போறாங்க. சொன்னா அக்கா வந்து ஒரு ஹோட்டல்ல வந்து வேலை செய்வாங்க இடைக்கேடு. அது ஃபுல்லாண்டு துருது போகணுமாக்கா? முன்னுக்கு போகல, நீங்க பின்னால வரனாங்க. தம்பி இதில் ஏற்றி விடுங்க, ஹோட்டல் ஏற்றி அதில் ஆட்டோவில் ஏற்றி விடுங்க. தம்பியை வந்து ஆட்டோவில் ஏற்றி எடுத்துட்டோம். இப்போ இந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு கடையில் நிற்கிறவங்க ஃபுல்லாக வந்து இல்லை. இப்போ இடைக்கேடு அவங்க கூப்பிட்டா மட்டும் அவங்களுக்கு அந்த வேலைகள் வந்து கொஞ்சம் ஓவர் லோட் ஆகும்னு சொன்னால் கூப்பிடுவாங்களாம். அப்போ அக்காவை அவங்கள வேண்ட அந்த உதவிகளை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு சம்பளத்தை எடுத்து வரவங்க. இப்போ இன்றைய தருணமும் இந்த கடைக்குள்ளே நின்று அக்காவுக்கு அப்படியே வேலை முடியத்தானே அங்கே இந்த அக்காவை அழைச்சிட்டு போகிறோம். இப்போ இவ்வளோதான் எங்களுக்கு தெரிஞ்ச தகவல். அக்காவோட வீடு நிலைமை, அக்காவோட பேக்ரவுண்டு, அடுத்தது அவங்களுடைய வாழ்க்கை என்ன மாதிரின்றது தெரியாது. இப்போ அக்கா வந்து எங்களோட வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு இப்படி எங்களுக்கு பிரச்சனை, எங்களுக்கு அந்த உதவிகளை கொஞ்சம் செய்யுங்க அப்படின்ற மாதிரி நிறைய நாள் கூட கேட்டிருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் வர முடியாமல் போயிட்டு இன்றைக்கு வந்துருக்கின்றோம். வந்து அக்கா வந்து இந்த கடைக்குள்ள நின்று அப்படி வந்து ஒரு தேத்தாத்தீவு நகரத்துக்குள்ள நின்று பெண்களை வந்து அப்படியே அழைச்சி உள்ளுக்குள்ள போறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்துருக்கின்றோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணனங்கள் வந்து ஒரு வீடு ஒன்று கட்டி தந்தவங்க. நம்ம வந்து திறப்புகளை செய்யறதுக்கு அப்படி வந்திருந்தோம். இந்த ரோட்ல வந்து அந்த இடத்துல ஒரு அம்மாவும் ஒரு அக்காவும் வந்து இருந்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பிள்ளைகள் அந்த ஐயா வந்து கொஞ்சம் சுயஈனம் காரணம். அதனால வந்து வீடும் அவங்களுக்கு இல்லாமல் இருந்தது. அந்த கண்ணனங்களோட அவங்களுக்கு அந்த ஹெல்ப் வந்து கிடைச்சி நாங்கள் வந்து அந்த வீடுகளை வந்து கட்டி கொடுத்துருந்தோம். ஜீவ ஒன்று அங்கீகரித்திலோட ஆகும். அதற்கு பிறகு வந்து கொண்டிருக்கோம். தம்பி எத்தனை பாட்டு படிக்கிறீங்க? 2ஆம் ஆண்டா? நல்லா படிப்பீங்களா? உங்களோட பேர் என்ன? என்ன பேர்? ஏபிச்சனா? இன்னைக்கு என்ன படிச்சு? சிங்களம் தெரியும் நம்பிக்கை பேர். சிங்களத்தால கலைஞவா பண்ணோட எழுதுறா? என்ன எழுதுவீங்க? உங்களுக்கு என்ன தெரியும் சிங்களத்தால? உங்களோட பேர்ல எழுதுவீங்களா? அண்ணா எழுதி காட்டுவீங்களா? உங்களை வீட்டை கொண்டு பிறகு எழுதி காட்டணுமா? சிங்களத்தை எழுத மாட்டீங்களா? அப்ப சிங்கள அவங்களுக்கு போறேன்னு சொல்லு. அதான் வீட்டை எழுதி காட்டுங்களா நீங்க? சரியா? அம்மாட பேர் என்ன? என்ன பேர்? சுபாஷினியா? அப்பாட பேர் என்ன? அப்பா எங்க கூட எங்க செத்து போயிட்டாங்களா? அப்ப உங்களுக்கு அப்பா தெரியாதா? எப்ப செத்தவங்க அப்பா?
கிழமை தெரியாதா? அப்பா போக நீங்க பாக்கலையா? அப்ப உங்களுக்கு அப்பா பாக்கணும் ஆசை இல்லையா? அப்பாவையா? விலகல சின்ன நாய்க்கு தூக்கிட்டு போயிட்டாங்களா? சின்ன நாய்களை பிடிச்சி போட்டோ நீங்க வச்சுக்கீங்களா? அப்பா செத்த போட்டோ மட்டும் தான் வச்சுக்கீங்க. அது சரி. இருக்கா? அச்சனை நல்லா கலைக்கீங்களே, கூட ஆறு சொல்லி தந்து இப்படி கலைக்கணும் இப்படிதான் கலைக்கிறேன். நல்லா படிக்கணும் தம்பி. குட்டி தம்பி எப்படி கலைக்கிறாரு? அப்பா அப்பா வந்து சாமிட்ட போயிட்டாங்க. நாய் போக பார்த்தீங்களா? நாய்க்குட்டிகள் நாய்கள் ஓடி வந்து ஆளோட வந்து இந்த கொஞ்சது பார்த்துருப்பீங்க நம்புறேன். அப்போ உங்களுக்கே பார்க்கக்குள்ள விளக்கும் இந்த ஒரு குட்டி தம்பி வந்து எவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்கானுண்டு. அப்போ இந்த அக்கா வந்து இப்போதைக்கு அங்கே இங்கே வந்து சின்ன சின்ன வேலைகளை செய்து குடும்பத்தை வந்து பார்த்து கொண்டு இருக்காங்க. அந்த மேலும் தகவல் வந்து எங்களுக்கு தெரியாது. உள்ளே போயிட்டு அக்காவோட நம்ம பேசிக்கொள்வோம். இந்த பக்கத்தில் இருக்கிற வந்து அவங்களோட வீடு, அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி 2 பேசிக்கொண்டிருக்கோம். இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து குளம். அப்போ தேத்தாத்தீவில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த காளி கோயிலுக்கு முன்னால் வரக்கூடிய அந்த ரோட்டில் அப்படி வீட்டுக்கு வந்தோம்னு சொன்னால் இந்த அக்காவுடைய வீடு இருக்குது. சரி, ஓகே எம்என்எஃப். அப்போ நம்ம உள்ளே போயிட்டு அந்த அக்காவுடைய வந்து பேசிக்கொள்ளலாம். தம்பி, நாய் கடிக்குமா? கடிக்காதா? இவரோட கதைச்சி வந்து நாங்கள் வரக்குள்ள இப்போ ஆட்டோவில் அவ்வளோ க்யூட்டாக கதைக்கான் வடிவா. எல்லாத்துக்கும் கேட்கறதுக்கு எல்லாம் அப்படியே பதில் சொல்லி அப்படியே கதைச்சார். வணக்கம் அக்கா. உங்களோட பேர் என்ன? தம்பி சொல்லிட்டான். சுதாசினி. இது உங்களோட சொந்த வீடாக்கா? அது அப்பாடு. இப்போ இந்த வளவு எல்லாம் அப்பாடு. இப்போ அப்பாவுக்கு பிறகு அம்மாவுக்கு பிறகு உங்களுக்கு தானே? உங்களுக்கு தான் சொந்தம். உள்ளே போயிட்டு பேசுவோமாக்கா? இருக்கிறதுல இந்த வீடு வளவு எல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை? வீடு வளவு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு நிற்கிறக்கா உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தருவாங்க? ஒரு நாளைக்கு 1500 ரூபா தருவாங்க. அது ஒவ்வொரு நாளும் இல்லை, மாசத்துல ஒரு நாள் 2 நாள் வரும். அந்த நிற்கிறவ ஏதாச்சும் லீவ் சொன்னா வருத்தம் சொன்னா என்ன மாதிரி விட்டுட்டு போவாங்க. அடுத்த டெய்லியா நிற்கிறதுக்கு பிள்ளையில விட்டு போய் நிற்கிறதுக்கு இல்லை, ஒருத்தரும் இல்லை உதவிக்கு. வேலை விட்டு வரேன்னு சொன்னா 10 மணி 9 மணி ஆகும். இதுக்குள்ள வாரது கஷ்டம். அதுல இருந்து போறல நான் பெரும்பாலும். அப்ப இடைக்கிட வந்து உங்களை கூப்பிடக்குள்ள போய் நிக்கிற அந்த காசு எடுத்தா நீங்க இப்ப சாப்பிடுறதான் வச்சு நாங்க செலவழிக்கிறோம் எல்லாம். உங்களோட அந்த கணவர் எங்கக்கா? அவர் வந்து இறந்துட்டாரு. அவருக்கு வந்து ஹார்ட் பிரச்சனையால இறந்துட்டாரு. அவர் இருக்கக்குள்ள பிள்ளைகள் அவர்கிட்ட விட்டுட்டு அங்கஞ்சேண்டு கால வேலைக்கு ஏதாச்சும் போறேன். இப்ப அவரும் இல்லாதால பிள்ளைகளை விட்டுட்டு போறது கொஞ்சம் கஷ்டம். இது இப்போ இது பின்தாங்கியதானக்குள்ள கொஞ்சம் பிள்ளைகளை கஷ்டம். அடுத்தது இவர கிளாஸ்க்கெல்லாம் கூட்டிட்டு போறதெல்லாம் சனி ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா பிரச்சனை இல்லை. புள்ள நிப்பால் அவள்கிட்ட விட்டுட்டு போறேன். 2 பேரு. ஒரு மூத்தாள் பொம்பளை பிள்ளை 2வது படிக்க. அவங்க என்ன படிக்காங்க? அவ வந்து 9ஆம் ஆண்டு படிக்க. அந்த அண்ணா வந்து இறந்து வந்து எத்தனை வருஷமாக்கா? அவர் இப்ப இறந்து 4 மாசம். அது இப்போ கிட்டத்துல தான். நாங்க ஒரு தடவை இந்த வீடு திறப்புல வந்தேன், உங்களுக்கு தெரியுமா? கண்ணவங்கள் காட்டி உங்களை காணல, நான் வந்தேன். நாங்களே தான் வந்திருந்தோம் நாங்க. அப்ப அந்த டைம்ல அண்ணா வந்து உயிரோட இருக்காங்களா? அப்ப எல்லாம் இருக்காங்க. அப்ப எல்லாம் வருத்தம் கண்டு கிளினிக் போயிட்டு வீட்டுல இருந்தேன். அதோட நாங்கள் வரக்குள்ளே வந்து உங்கள்கிட்ட கேட்டிருந்தோம். நாங்கள் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தீங்க. இப்போ கலைக்குள்ளே கேட்டிருந்தோம். நாங்கள் இந்த வீடியோ எடுத்தாக்கா யூடியூப் ஃபேஸ்புக்கில் போடுவோம். அப்போ அதை பார்த்துட்டு அவங்க உதவி செய்யக்கூடிய உறவுகள் முன் வந்து செய்வாங்க. அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? இல்லை, அதை பார்த்தா பிள்ளைகளை வளர்க்குறத பார்க்கணுமே. எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வந்தாச்சு. வீடியோ பண்ணி போடுறதுல உதவி கேட்கறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை தான். இல்லை, என்னன்னா நாங்கள் அவங்களோட அனுமதியோட வந்து செய்கிறோம். நாங்கள் ஏன்னா நிறைய
எப்படி சொல்றது அவதூறான பேச்சுகள் எங்களுக்கான எதிர்ப்புகளுக்கு இப்போ ஹெல்ப்பிங் செய்கிறார்களுக்கு சில இதில் வந்து கொண்டிருக்குது. அப்போ அதையும் தாண்டி நாங்கள் இது நம்மளாம் செய்து கொண்டிருக்கோம் நம்மளோட பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எங்களால் முடிஞ்சதே இல்லை. அப்போ உங்களோட அனுமதியோட காது வெளிப்படையாகவே சொன்னது சரிதானே? அதுக்காக வேண்டிதான். இப்போ உங்களுக்கு அக்கா ஏதாவது உங்களுக்கு உதவி என்று சொன்னா நீங்க என்ன உதவி எதிர்பார்க்க உங்களுக்கு என்ன வேணும்? நான் வந்து என்னன்னு சொன்னா நாங்க இப்ப லோன் எடுத்து தான் அந்த கடை கட்டுனேன். நான் அவர் இருக்கக்குள்ள அவர் என்னன்னு சொன்னா அவர் செத்தது பிறகு பிள்ளையில வச்சுட்டு வீட்டோட அந்த செய்யணும்னுதான் அவர் ஆசைப்பட்டு கட்டுனவரு. அதாவது லோன் எடுத்து தான் கட்டுனேன் நாங்க. இப்ப அந்த லோன் கூட கட்ட காசு இல்லைன்னுட்டு உழைக்கிற காசு, அதாவது அஸ்மஸ் காசு மட்டும்தான் வருது. அதை வச்சு சாப்பிட்றதா இல்லை கடன் கட்டுறதா பிள்ளையில படிப்பிக்கிறதா என்ன செய்யறேன் தெரியாம இருக்கு. அது போதுமானது இல்லை தானே. அப்பாவுக்கும் வயசு போயிட்டு அப்பாவும் ஏதாச்சும் கூலி வேலைக்கு போனா தான் எங்களுக்கு ஏதாச்சும் கொண்டு தருவாரு. அவரையும் நாங்க கஷ்டப்படுத்துறதுல வயசு போயிட்டு தானே. அண்ணா அவங்களும் சகோதரம் இருந்தாலும் அவங்களும் ஒவ்வொரு நாளும் பார்க்க மாட்டாங்க. அணி அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குத்தானே. அவங்களும் குறிப்பிட்ட அளவுக்கு தான் பார்ப்பாங்க. அதாவதுங்கக்கா இப்ப அப்பா வந்துக்கா என்ன வேலைக்கு போறவங்க? அப்பா வந்து கொல்லியோத்த போற எண்ணெய் அடிக்க போற அப்படியான வேலை தான் அப்பா செய்யறேன். எவ்வளவு லோன் எடுத்துக்க நீங்க இந்த கடையை கட்டினீங்க? நான் 1 லட்சம் எடுத்தேன். கிழமை லோன் எல்லாம் வந்து பெருசாக அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது இப்போ சமத்தில் எடுத்த வடிவா அவங்க வந்து அப்படியே அப்படி சலுகை கொண்டு இல்லை. அவங்க இப்போ தொழில் செய்யறதுக்கு அணி தந்தவங்க. அப்போ அந்த தொழிலை செஞ்சு நீங்கள் கட்டத்தான் வேணுமுண்டு அந்த லோனும் கட்டிட்டு வரோம். அப்புறம் இவருக்கு மருத்துவ செலவுக்கு வாங்கின வட்டிக்கு வாங்கின காசு கொஞ்சம் ஒரு 50 அப்படி இருக்கு. மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குது? இப்போ மொத்தமா 1.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. இந்த இடத்துல கடை போட்ட வியாபாரம் போகுமாக்கா? நாங்க ஏற்கனவே இந்த வீட்டுக்குள்ள போட்டிருந்தேன். இவங்க சின்னாக்கள் தானே, அதால கொஞ்சம் விட்டுட்டு போற நேரம் அவங்க பார்க்க மாட்டாங்க. நீ என்ன இது செய்யறாங்க வீடும் கதவு கூட உடைஞ்ச கதை வைப்ப அவங்கள வச்சு போட இல்லாண்டு இப்ப காசு இல்லாதால நிப்பாட்டி வச்சிருக்கோம். இப்ப கடன் சொன்ன என்ன கடைக்கா நீங்க? சில்லறை கடை போட்டிருந்தேன் நாங்க. தம்பியில வேற படிப்பெல்லாம் என்ன மாதிரி படிப்பாரு? என்ன மாதிரி அவர் படிப்பாரு. ஆனா கிளாஸுக்கு போகாடுறதுல வசதி இல்லாததுல இருந்து தெரிஞ்சவங்கட வீட்டுல விட்டு அப்படி படிப்பிக்கிறோம். அந்த கிளாஸுக்கு போறதுக்கு சில பேரு காசு வாங்குறது இல்லை. அவங்க கஷ்டம் தெரிஞ்சு அடுத்தது அவருக்கு 1 மாசத்துக்கு ஒருக்கா வருத்தம் தான் பாரு, வீசிங் வரும், காய்ச்சல் வரும், அப்படியே ஏதாச்சும் வேறு என்னன்னு சொன்னா அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஆனா மருந்து இல்லாம அங்க சொல்லுவாங்க. ஒரு தடவையில போட்டுல இருந்தா 4500 5000 ரூபாய் மருந்துக்கு மட்டும். விளையாடிச்சுட்டு அதோட வந்து வரக்குள்ள கழிச்சு வந்து கழிச்சு வர அப்பா கண்டாங்க. அப்பா வந்து சாமிகிட்ட போயிட்டாங்களாம். கிளாஸுக்கு போயிட்டு வர எல்லாத்தையும் மறுபடியும் கழிச்சு வந்தார். அவரு கத்துனா சில டைம்ல நான் இருந்த கஷ்டத்தை நினைச்சு கத்துனா வந்து கண்ணை துறைச்சிட்டு சொல்லுவாரு, அம்மா கத்தாதங்கம்மா நான் இருக்கேன் பெருத்தவங்களை பார்ப்பேன். அப்பா பார்த்து திருப்பாரு, அப்பாட மனசு கஷ்டப்படும்னு சொல்லுவாரு. அதுல இருந்து நான் கத்துறேன் அவர் இருக்கும் போது அவர் சொல்லுவார். அப்படி எங்கட அப்பா எங்கூட வேலைக்கு போடான்னு சொல்லுவோம். வயசு போன காலத்துல போவாதுங்க அம்மாப்பா நான் உழைச்சி பாப்பனுங்க சொல்லுவார். என்ன பேர கால்ற? அவர் பேரு டேனிஜன். டேனிஜன். டேனிஜன் தம்பி, டேனிஜன் டேனிஜன் வாங்கல 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 தம்பி. அம்மா வந்து கத்துறாங்க, அம்மா கஷ்டமா சொல்லி. அது என்ன பிரச்சனை? அது கடன் சரியாக வார கடன் காராக்கள் வாரோம்ல 6000 வாரம் கடன் கட்டி கடன் அது நிறையாக்கள் வார நிறையாக்கள் வாரா? தம்பி உழைச்சி கொடுக்கலையா? அம்மா கொண்டு சொல்லலையா? நீங்க சரியா வாங்கணும் உழைச்சி கொடுப்பேன். சரியாக உழைச்சி கொடுப்பீங்களா? என்ன வேலைக்கு போய் என்ன வாங்கணும் தம்பி? ஆசை இன்ஜினியர். என்ஜினியரா? சூப்பர். வருங்கால என்ஜினியர் ஆகினாங்களா? என்ஜினியர் ஆகணும் ஆசையா? என்ஜினியர் என்ன செய்யறது? என்ன வேலை செய்யறது? எனக்கு தெரியாது மாமாவுக்கு. என்ன இந்தியன் கலந்து கொடுக்குற விலங்கல்ல இந்தியன் கலந்து கொடுக்குற வேலை. விலங்கல் என்ன வேலை? கலந்து கொடுக்குற கலந்து கொடுக்குறா? கலந்து கரண்ட் கொடுக்குற வேலையா? கரண்ட் கொடுக்குற இன்ஜினியர் வேலைக்கு போறீங்களா? இப்ப தம்பி வீட்டை கரண்ட் கொடுப்பீங்களா? வேற சின்ன சின்ன வேலை செய்வீங்களா? என்னது கரண்ட் கொடுப்பீங்க? வேற கரண்ட் இல்லாத நேரத்தை கலந்து கொடுப்பேன்.
ஆஹா அது சரி எப்படியா அவனோட பார்த்து அவர் உஷாரில் வந்து எங்க திருப்பில காவியில வந்து கையை கொண்டு வச்சிருவாரு. அதுதான் விட்டு போறதுக்கு பயம் அங்க இங்கிட்டு அவரை கையோட கொண்டு போறோம் எங்க போறேன்டாலும். அதுதான் இப்ப இல்ல இப்படி ஒரு மகன் கிடைச்ச உங்களுக்கு பெரிய ஒரு பொக்கிஷமாக்கா. கண்டிப்பா வளர்ந்தாரு உங்களை விட மாட்டாரு ஆள். அவர கதையில விளங்குது. அது சரி சரி நல்லா தம்பி படிக்கணுமா? சரி உங்களோட மாமாவுக்கு ஒரு எழுதி காட்டுங்க. உங்களோட பேர் இருக்கா சிங்களத்தில் எடுத்து வாங்க கொப்பி. அப்பா ஐயா ஐயா வந்து என்ன வேலைக்கு போறீங்க? எல்லா வேலையும் உண்டா? வயல் வேலை ஐயா எத்தனை வயசு? 63. இப்ப மகளை வந்து பாக்குற இல்ல நீங்க ஐயா பிள்ளைங்களையா கல்ச்சந்தா நாயடிக்கு மட்டுமா மறாது வாழ்க்கை உங்களோட மனைவி இறந்துட்டாங்களா? அது 2004 2004 வயல் வேலையில இந்த ஏமுனால இப்போ உடம்ப வச்சு செய்ய இயலுமா ஐயா? பிரச்சனை இல்லை. ஒரு 3 வருஷத்துக்கு தான் 3 வருஷத்துக்கு இதுக்குள்ள ஐயா கடை போட்டு தர சொல்லி கூட மகள் கேட்குறாங்க வாழ்வாருமா போட்ட வியாபாரங்கள் போகுமா ஐயா? அப்படி போகணும்னு சொன்னா இப்போ இன்னும் எவ்வளவு செலவாகும் இந்த கடைக்கு? அது இவ்வளோ வருதுன்னு தெரியல, கொஞ்சம் தான் தெரியும். சரி பார்ப்போம்லையா? சரி ஓகே வாங்கல பாருங்க கடையோட பார்க்கணும் வாங்க ஐயா. அப்போ இந்த இருக்குது. இப்போ இதான் வந்து இந்த அக்காவினுடைய கணவர் இருக்கும்போது அவங்க வந்து லோன் கட்டுறேன்னு சொன்ன கடை வந்து இப்போ கட்டி வந்து குறையில இருக்குது. குறையிலன்னு சொன்னால் மேலே வந்து கோபிசம் ஒன்றும் போடலை, வருமானமே 4 பக்கம் ஃபுல்லாக வந்து அடைச்சிட்டு இந்த எல்லாம் வெஞ்சிட்டாங்க. இப்போ நம்ம அந்த கடையை திருத்தி கொடுக்கணும்னு சொன்னால் மேலே அந்த கோபிசங்களை போட்டுட்டு இனி உள்ளுக்குள்ளே ஒரு மேசைகள் இனி அந்த பொருட்கள் வைக்கக்கூடியதுக்கு ஏற்ற மாதிரி பலகை எல்லாம் வந்து அடிச்சுட்டு இனி பொருட்களை வந்து போட்டு கொடுக்கணும். வீடியோ பார்க்குறவங்க யாராவது கண்டிப்பாக வந்து செய்யக்கூடியவங்க உதவி செய்யுங்க. அதோட வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. வீடியோவில் எந்த அளவுக்கு போய் காய்க்கிறேன்னு தெரியலை, பார்ப்போம். கண்ணனங்கள் அடுத்தது இதே அண்ணா அவங்க 2 பேரும் தேட்டாதீவில் இருக்கிறவங்க நிறைய பெரும்பாலான உதவிகளை வந்து செய்து கொண்டிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியும். அப்போ கண்ணனங்கள் வந்து வீட்டு திட்டங்கள் நிறைய வந்து கொடுத்து கொண்டிருக்காங்க நம்முடைய மக்களுக்காக. அதுவும் தேட்டாதீவுன்னு சொன்னால் அவங்க 2 பேரும் சரியான ஒரு பிரியம். அதுலேயும் கண்ணனங்களுக்கு அதோட மனசில கூடங்களும் கட்டி கொண்டிருக்காங்க. இனி வேறு உதவிகள் செய்கிற அதே மாதிரி இதே அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து மனசில கூட நம்மளூடாக வந்து செய்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த ஐயாவுக்கு கால் ஒன்று பெற்றுக் கொடுக்கறதுக்காக வேண்டி அவங்களுடைய நண்பரை தொடர்பு எடுத்து தந்து செய்திருக்காங்க. அப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களேண்டா அண்ணா கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு வாழ்வாரத்துக்கு தானே செய்யுங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா கணவரும் இல்லை, சின்ன படியன் வந்து பிள்ளையும் இருக்கிறவங்க வாழ்க்கையை வந்து போக்காட்டி கொள்வாங்க என்று இந்த வீடியோலேயே கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அப்போ இனி மேலதிகமாக வந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் நீங்களும் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச இப்போ அவங்களே நம்பி தெரியாமல் இப்போ அவங்க வந்து தொடர்ச்சி அவங்க செய்து கொண்டிருக்காங்க. உங்களால் செய்ய முடிஞ்சாலும் கண்டிப்பாக நீங்கள் தொடர்படுத்தி உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இல்லைன்னு சொன்னால் உதவி கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோ பகிர்வது மூலமாக உதவி கிடைக்கும். சரி ஓகே, நம்ம அவரோட போயிட்டு அந்த குட்டி தம்பியோட வந்து அந்த அவர் வந்து எழுதுறத கொஞ்சம் பார்த்துட்டு அப்படி நம்ம போவோம். அக்கா வேறு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களாக்கா? வேற என்னன்னு சொன்னா அந்த கதவு மட்டும் கொஞ்சம் போட்டு தந்தா கொஞ்சம் நல்ல சின்ன பொம்பளை பிள்ளைய வச்சு திரிக்கிற கதவும் கூட இல்லை, உடைஞ்ச கதவு தான் போட்டிருக்கோம். அந்த சீலையால தான் கட்டி விட்டு சீலையால கட்டி விட்டுருக்கோம். உடைஞ்ச கதவு வந்து ஜன்னல் கதவெல்லாம் உடைஞ்சிட்டு சும்மா சீலையை போட்டு வச்சிருக்கோம். இல்ல ஜன்னல் ஓகேக்கா? இல்ல கதவு மட்டும் கொஞ்சம் போட்டு தந்தாலும் காணும், ஜன்னல் போட்டு தராட்டியும் கதவு மட்டும். சரி ஓகே, அப்போ அவங்களுடைய அந்த நிலைமையில வந்து கூறியிருக்காங்க. சரி ஓகே, அப்போ ஐயா என்ன நாங்கள் போயிட்டு வரட்டா வேணே? சரி பார்த்துக்கொள்ளுங்க, உதவி கிடைக்கும். இப்போ கடையை போட்டு தந்த பிறகு நீங்கள் கூட போக மாட்டேங்க? இல்லை, வீட்டில் ஏறிப்போம் இருந்து வியஞ்சிட்டு முன்னுக்கு பிள்ளைக்கு பவுப்பு இல்லாதனால எல்லாவே விட்டுட்டு இது வழியா ஏதாச்சும் வேலைக்கு போயிட்டு சாப்பாடு செலவு கண்டாலும் உழைச்சிட்டு பார்த்துட்டு இருப்போம். சரி பார்ப்போம், உதவி கிடைக்கணும்னு நீங்களும் பிரார்த்திங்க. ஏண்டா எங்களால் வந்தாக்கா வீடியோ எடுத்து போட மட்டும் நான் இயலும். உதவி செய்கிறதெல்லாம் நம்மளோட உறவுகள் அவங்க பார்க்குறவங்க நம்ம வந்து உதவி செய்யணும். அந்த வகையில் உதவிகள் கிடைக்கணும் என்றும் இறைவனை வந்து பிரார்த்திங்க. சரி, அப்போ தம்பியோட வந்து பேசிட்டு அப்படி முடிச்சு கொள்ளும். கிட்ட வாங்க பார்ப்போம்.
காட்டுங்க பாப்போம். இந்த சிங்களத்தில் எழுதியிருக்கீங்களே காட்டுங்க பாப்போம். இப்படி அச்சா தம்பி சரியெல்லாம் வாங்கிருக்கீங்களே. சரி மாமாவுக்கு எதனா எழுதி காட்டுங்களே. சரி உங்களோட பேர் எழுதி காட்டுங்க, தமிழை எழுதி காட்டுங்க. நீங்க சிங்களத்தில் எழுதி இல்லை வேண்டாமா? ஃபுல்லா சிங்களத்தில் எழுதி தான் இருக்காரு. இது பாப்பு கொண்டு வர கப்பி. வாப்பு கொண்டு வருதா? சரி இதில் எழுதி காட்டு சரியா? உங்களோட பேர் எழுதுங்க. உங்களோட பேர், உங்களோட அப்பாட பேர், உங்களோட பேர், அம்மாட பேர் எழுதுக்கு வாங்க. சரி வச்ச தம்பியா? சரி ஓகே. பாருங்க இந்த சிங்கள தாளையிலையும் வந்து ஒரு நிறைய நான் படித்து கொண்டிருக்காரா, நிறைய எழுத்துக்களை இந்த எழுதியிருக்கார். திறமையான ஒரு தம்பி தான். சரி ஓகே, நல்லா படிக்கணுமா? மாமாக்கள் வைத்துடட்டா ஏதாவது கதைக்க போறீங்களா? அம்மா நல்லா பாத்துக்கணுமா? உங்களுக்கு கடை போட்டு தந்தீங்க, கடையை பாப்பீங்களா? கடைக்குள்ள வர நீங்க எடுத்து ஆக்களே கடனை கொடுப்பீங்களோ? காசு வாங்காம கடனை கொடுக்க மாட்டீங்களா? ஏன்? நான் அம்மாட்ட காய் வாங்கிட்டாங்க, கடைக்கு வந்தா போறேன். கடைக்கு போறீங்களா? அம்மாட்ட காசு வாங்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும், என்ன பிடிக்கும்? அது நிறைய சாமான் பிடிக்கும். என்ன சாமான் பிடிக்கும் கொண்டு சொல்லுங்களா பாபு? பொக்கில சாமான். அம்மாட்ட கேட்கறத கேளுங்களேன். நீங்க ஒவ்வொரு நாளும் கேட்பீங்க, அம்மா பிறந்த நாளுக்கு வாங்கி தரேன்னு சொல்றது கேளுங்க. என்ன வேணும் தம்பிக்கு? பிறந்த நாளுக்கு என்ன வேணும் நீங்க? சைக்கிள். சைக்கிளா? சைக்கிள் இல்லையா தம்பிக்கு? அப்ப இல்ல சைக்கிள் இருந்தா எங்க எங்க போவீங்க நீங்க எடுத்தது? சைக்கிள் ஓடுவேன். ரோட்ல ஓடுவீங்களா? எப்படி சைக்கிள் வேணும் தம்பிக்கு? சின்ன சைக்கிள். சின்ன சைக்கிளா? ரெண்டு பக்கம் டயர் இல்ல, சின்ன. ரெண்டு பக்கம் டயர் இடிக்கிறதா வேணும்? இல்ல இல்லாத சின்ன. இல்லாத சைக்கிள் வேணும். சரி ஓகே. அப்ப மாமாக்கள் அடுத்த பிறகு வாங்கி தரமா? சரியா? சரி போயிட்டு வர, நல்லா படிக்கணுமா? பாய். பாய் பாய். ஓகே அச்சா தம்பி. சரி நாங்கள் போயிட்டு விட்டாக்கா ஒன்று போயிட்டு வரோம் ஐயா. சரி ஓகே இப்போ நாங்கள் போயிட்டு வரோம். உண்மையிலே இந்த குட்டி தம்பியோட வந்து இப்படி சந்திச்சு கதைச்சதுல எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா நிறைய தம்பியாக்கள் நிறைய பேர் வந்து இப்படி கதைக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்காரு, பார்த்தாலே வர விளங்குது. அப்படி ஒரு ஆக்டிவான ஆள், சின்ன குட்டியாக இருக்காரு. 2ஆம் படிக்கிற ஆள் வந்து இவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்காரு. சரி ஓகே, நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சு கொள்கின்றோம். கண்டிப்பாக உங்களுக்கான உதவிகள் தேவை. தம்பிக்கு ஒரு சைக்கிள் தேவை. அதோட அக்காவுக்கு முக்கியமாக வந்து வாழ்வாதாரமாக வந்து ஒரு கடையை வந்து நம்ம பெற்றுக் கொடுக்கணும். அதாவது இருக்கிறத வந்து கொஞ்சம் திருத்தி அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் பொருட்களை வந்து போட்டு கொடுக்கணும். உதவி கிடைக்குமென்ற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறுகின்றோம். இது ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.